ஒரு காரியத்தை செய்யாதீங்கன்னு சொல்றதோடு சொல்லிட்டு நிறுத்திடுறது ஒரு வகை. அந்த காரியத்தினுடைய பிரதிபலிப்பு என்ன ஆகும், விபரீதம் என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த தடை உத்தரவுக்கு இன்னும் வலுவை உண்டாக்கும். அல்லாஹு தாலா சொல்கிறான், உங்களுடைய நபியினுடைய குரலை விட உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள், உங்களுக்குள் நீங்கள் பேசிக்கொள்வதை போல உங்களுடைய நபியிடத்திலே சகஜமாக பேசாதீர்கள், சத்தம் போட்டு பேசாதீர்கள், பகிரங்கமாக பேசாதீர்கள். அவ்வாறு உங்களுடைய குரலை நபியிடத்திலே உயர்த்தி பேசுவீர்களே ஆனால், நீங்கள் பேசிக்கொள்வதை போல உங்களுடைய நபியிடத்திலே நீங்கள் சகஜமாக சத்தம் போட்டு பேசுவீர்களே ஆனால், அன்தஹபத்து அமாலுக்கும் வஅன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாது இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விடும். உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விடும், ஆனால் நீங்கள் உணர மாட்டீர்கள். சுப்ஹானல்லாஹ். இதுல பெரிய ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த இந்த தடை உத்தரவு அல்லாஹ் போடுறானே, இந்த வசனம் இறக்கப்பட்டதற்குரிய சம்பந்தப்பட்ட சஹாபாக்களை நம்ம சொன்னோம்னு சொன்னா இன்னும் ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும். யாரை பார்த்து அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்றான்? இது உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் உள்ள வசனம் தான். ஆனா யார் விஷயமா இந்த வசனம் இறக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா பெரிய ஆச்சரியமா இருக்கும். யார் விஷயமா இறக்கப்பட்டுச்சு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்துக்காக வேண்டியோ ஒரு விஷயத்துக்காக வேண்டியோ ஒரு தலைவரை ஏற்படுத்துற விஷயத்துல ஒரு மஷூரா செய்யறாங்க. மஷூரா செய்யும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆளை முன்னிலைப்படுத்துறாங்க, இவங்களை போட்டா நல்லா இருக்கும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இன்னொரு மனிதரை சொல்றாங்க, இவரை போட்டா நல்லா இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அதை கேட்டுட்டு தான் சொன்ன அந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய வகையில அதற்காக வேண்டி பல ஆதாரங்களை சொல்லி சத்தம் போட்டு பேசுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதாவது மட்டம் தட்டி தன்னுடைய வாதத்தை சரிப்படுத்துறதுக்காக வேண்டி வலியுறுத்துறதுக்காக வேண்டி தனக்கு தோதுவான ஆதாரங்களை சொல்லுகின்ற விஷயத்துல அவங்க சத்தம் போட்டு பேசுறாங்க. இவ்வாறு ஒருவருக்கொருவர் சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அங்க சலசலப்பு உண்டாகுது. நபியினுடைய ஆலோசனை கேட்கிறார்கள், நபி ஆலோசனை கேட்கிறார்கள், சஹாபாக்கள் ஆலோசனை சொல்றாங்க. ரெண்டு பேரும் தங்களுடைய ஆலோசனையை வலியுறுத்தி சத்தம் போட்டு பேசுறாங்க. அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கூடுது. சத்தம் போட்டு பேசின உடனே அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை இறக்குறான். அப்படி என்றால் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க? அபூபக்கரும் உமரும். சுப்ஹானல்லாஹ். நபிமார்களுக்கு அடுத்தபடியாக பேசப்படக்கூடியவர்கள் இந்த அபூபக்கரும் உமரும் தான் ரலியல்லாஹு அன்ஹுமா. எந்த நிலையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி கனவிலும் சரி, கனவுல இப்போ கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில சஹாபாக்களை சேர்த்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கிறீங்களேன், வலது பக்கம் அபூபக்கர் வருவாங்க, இடது பக்கம் உமர் வருவாங்க. இந்த சூழ்நிலையில தான் நம்ம பார்ப்போம். அபூபக்கரையும் உமரையும் கனவுல சேர்த்து பார்க்கிற சூழ்நிலை வந்தா ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நம்ம நபியினுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் அதே போல வலது பக்கமா வருவாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபியினுடைய வாழ்க்கையில எப்படி வந்தாங்களோ அதே போல இடது பக்கமா. இப்ப ரெண்டு பக்கத்திலும் ரெண்டு சஹாபாக்கள். இதுதான் ஒரு மொத்த உருவம். இதுதான் நம்மளுடைய கற்பனை. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலத்துல நபியும் சஹாபாக்களும் அபூபக்கரும் உமரும் 3 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலே சஹாபாக்களுடைய கற்பனை எப்படி போகும் தெரியுமா? நபி நடுவுல வந்தாங்க, வலது பக்கம் அபூபக்கர் வந்தாங்க, இடது பக்கம் உமர் வந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு. இப்படித்தான் கற்பனை போகும். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு சஹாபாக்களோடு இணைபிரியாத ஒரு நட்பை கொண்டிருந்தார். அப்பேற்பட்டவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே சொர்க்கவாதி என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட சஹாபாக்கள் சத்தம் போட்டு பேசும்போது அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு சகஜமானவங்களா இருக்கலாம், ஆனா என்னுடைய ஹபீப் அவருடைய கண்ணியத்தை நீங்க விளங்கணும். அவருடைய சத்தத்தை விட நீங்க சத்தம் போட்டு பேசுனீங்கன்னு சொன்னா உங்கள் நன்மை அழிந்து விடும், நீங்கள் உணர மாட்டீர்கள். சுப்ஹானல்லாஹ். யாரை பார்த்து அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட வார்த்தையை சொல்றான். சரி, இது இந்த நிகழ்ச்சியின் விஷயமாகத்தான் இந்த வசனம் அருளப்பட்டது. இந்த வசனம் அருளப்பட்டது. இது என்னாச்சு தெரியுமா? சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயல்பாகவே ஒரு குரல், உயர்ந்த குரலை உடையவர்கள், கனமான குரல் உடையவர்கள். ஏதாவது ஒரு பொது அறிவிப்பை செய்யணும்னு சொன்னா இந்த சாபித் இப்னு கைஸ் தான் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உபதேசத்தை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இதை உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொன்னா சாபித் இப்னு கைஸ் தான் சொல்லுவாங்க. அவங்க சத்தம் அவ்வளவு உயரமா இருக்கும், ரொம்ப சத்தமா இருக்கும். அப்போ சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனம் இறங்குனதுக்கு பின்னால 2-3 நாளா வரக்காம். அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க யாரு? சாது இப்னு முஆத். அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
அவங்க தொழுவைக்கு வர்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மாஷானு சாபித் இஷ்தகா, சாபித்தினுடைய நிலைமை என்ன ஆச்சு, ஏன் வரக்கானோம் 2-3 நாள் வரக்கானோம், அவருக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டாங்க. சாபித்துக்கு என்ன ஆச்சு, அவரை 2-3 நாளா பார்க்க முடியல, அவருக்கு ஏதாவது உடல் நலம் சரியில்லையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே சாது ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னஹு லஜாரி, அவர் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தான். வமா அலிம்து லஹு பிஷக்வா, எனக்கு தெரிஞ்ச அவருக்கு எதுவும் உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் இல்லையே, நல்லா தான் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். உடல் நலம் சரியில்லைன்னு சொன்னா பக்கத்து வீட்டில் நம்மள்ட்ட சொல்லியிருப்பாங்களே, அப்படி நம்ம எதுவும் கேள்விப்படலை அப்படின்ற உடனே, சரி நீங்க வீட்டுக்கு போனா சாபித் இப்னு கைஸை பார்த்துட்டு விஷயத்தை கேட்டுட்டு வாங்க, என்ன விஷயம்னு பார்த்துட்டு வாங்கண்ணா போறாங்க. சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் சாபித்தை போய் சந்திக்கிறாங்க. சாபித்தை கேட்டாங்க, சாபித்தே ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு நீங்க வர்றது இல்லையா? நபி அவர்கள் என்னைய பார்த்து கேட்டாங்க, உங்களை பத்தி விசாரிச்சாங்க அப்படின்ற உடனே அந்த நேரத்துல யாராவது கேட்டா நம்ம உள்ளுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய கவலையெல்லாம் வெளியே வந்துடும், அழுகையா வந்துடும். சில நேரங்கள்ல நம்ம அழுகைய அடக்கி வச்சிருப்போம், அந்த நேரத்துல யாராவது 2 வார்த்தை எப்படிங்க அப்படின்னு கேட்டா போதும், உள்ள இருக்கக்கூடிய அந்த அழுகையெல்லாம் ஏதோ தடை மீறிய ஒரு அழுகையை போன்று விரைந்து வெளியே வந்துடும். அது மாதிரி சாபித் இப்னு கைஸினுடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய வேதனை இருந்திருந்தா, சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட அடுத்த கணம் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். அழ ஆரம்பித்து விட்டு சொன்னார்கள், உன்சிலத் ஹாதிஹில் ஆயா, ஒரு ஆயத்திய விஷயமா இறக்கப்பட்டுருச்சு, அதை நினைச்சுதான் நான் கவலைப்பட்டு நான் வர்றதே இல்லை, நபி அவர்களுடைய சபைக்கே நான் வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆயத்து அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியினுடைய குரலை விட உங்களுடைய குரலை உயர்த்தி பேசாதீர்கள்னு அல்லாஹ் சொல்றான். நபிட்ட போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, என்னுடைய இயற்கையான குரலே உயர்ந்த குரல் தான். நான் எங்க போனாலும் எனக்கு தெரியாது, நான் சத்தம் போடாம தான் பேச நினைக்கிறேன், ஆனா சத்தம் போட்டு பேசக்கூடிய இயல்பான ஒரு நிலைமை எனக்கு வந்துடுது. அப்போ நபிட்ட நான் சத்தம் போட்டு பேசுனதுனால தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி வச்சிருப்பானோ, என்னுடைய நன்மையெல்லாம் அழிஞ்சு போச்சோ, திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வந்து என்னுடைய நன்மையை திருப்பி ஏன் அழிச்சிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் வீட்டுல முடங்கி கிடக்கிறேன் அப்படின்னா. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, வரலாற்றுல எழுதப்படுது, சாபித் இப்னு கைஸ் தன்னுடைய வீட்டுல கூட இருக்கலையா, ஒட்டகம் கட்டப்படும் இல்லையா, அந்த தொழுவத்துக்குள்ள போய் பூட்டிட்டு உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஒட்டகம் கட்டப்படக்கூடிய தொழுவத்துக்குள் கட்டி தன்னை பூட்டி கொண்டு உள்ளே அமர்ந்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, சாது வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்றாரு யா ரசூலல்லாஹ், நான் போய் விசாரிச்சேன். ஆனா சாது என்ன செய்யறாங்க, அவங்க வந்து அந்த வசனம் இறக்கப்பட்டது காரணத்தினால தன் விஷயமாகத்தான் அது இறக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு உங்களுக்கு முன்னால வர்றதுக்கே ரொம்ப கவலைப்படுறாங்க, பயப்படுறாங்க அப்படின்ற உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் ஹுவ அஹ்லுல் ஜன்னா, பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, இல்லை அவர் பயப்படுற மாதிரிலாம் இல்லை, மாறாக அவர் சொர்க்கவாதியவர். சுப்ஹானல்லாஹ். ஒரு சின்ன அல்லாஹ்வை பயந்துக்காக நீ அல்லாஹ் கொடுக்க பெரிய பரிசு என்ன, நபி அவருடைய புனிதமான நாவினால் இந்த உலகத்திலே சொர்க்கவாதி என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒருவரில் இவர்களும் ஒருவராக மாறுகிறார். இந்த 10 சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, அது ஒட்டுமொத்தமான ஒரு ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சஹாபாக்கள். அது அல்லாம பல சந்தர்ப்பங்கள்ல பல சஹாபாக்கள் சொர்க்கவாதிகள் என்று நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் யார், இந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இதே போலதான் இன்னொரு முறை எவ்வளவு பயப்படுறாங்க பாருங்க, நபி அவர்களுக்கு முன்னால வாழும்போது எவ்வளவு பயபக்தியோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இதே சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க, வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னி அக்ஷா அன் கூன ஹலக்து கத் ஹலக்து, நான் எனக்கு அழிவு ஏற்பட்டுருமோ, எனக்கு நாசம் உண்டாயிருமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சாபித், எதற்காக இப்படி பேசுறீங்க, என்ன விஷயமா இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. அப்போ சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யன்ஹான அல்லாஹு அன் நுஹிப்ப அன் நஹ்மித பிமா லா நஃஅல், நாம் செய்யாத விஷயத்திற்காக புகழப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்கின்றான். அல்லாஹ் தடை செய்கிறான். ஆனால் என்னுடைய உள்ளத்திலோ வாஜிதுனி உஹிப்புல் ஹம்த, என் மனசுக்குள்ள நான் கவனிக்கிறேன், எனக்கு உள்ளத்துல கொஞ்சம் புகழ் விருப்பம்ங்கிறது எனக்கு லேசா ஏற்படதான் செய்யுது. யாராவது நம்மளை புகழ மாட்டாங்களா, இது பொதுவா எல்லாருக்கும் உள்ளது, இது எல்லாருக்குமே உள்ளது. யாராவது நம்மளை புகழ மாட்டாங்களா,
புகழ்ந்தா ஒரு உள்ளுக்குள்ள சந்தோஷம் உண்டாகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மனித இயல்பு. அது மனிதனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு இயல்பான தன்மை. வாஜிதுனி உஹிப்புல் ஹம்த, நான் எனக்குள்ள நான் சுய பரிசோதனை பண்ணினேன். ஆனா என் மனசு சொல்லுது ஏதாவது யாராவது புகழ்ந்தா என்னுடைய உள்ளத்துல ஒரு பெருமை உண்டாகுது, அந்த புகழை வந்து விரும்புற மாதிரி ஒரு எண்ணங்கள் உருவாகுது. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய தடை உத்தரவுக்கு மாற்றமா என்னுடைய உள்ளம் விரும்புதுன்னு சொன்னா அப்ப எனக்கு அழிவு ஏற்பட்டுச்சோ, எனக்கு பயமா இருக்கு. அது மட்டுமல்ல, வயன்ஹான் அல்லாஹு அனில் ஹுயலா, அல்லாஹு தாலா பெருமை அடிப்பதை தடை செய்கிறான். பெருமை அடிப்பதை தடை செய்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், வலா துஸாயிர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். வலா துஸாயிர் ஹத்தக லின்னாஸ், நீங்கள் மனிதர்களுடைய முகத்தை விட்டும் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே ஆணவத்தோடு நடக்காதீர்கள். பூமியிலே ஆணவத்தோடு நடக்காதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்பு, நிச்சயமாக அல்லாஹ் விரும்ப மாட்டான் குல்ல முக்தாலின் ஃபகூர், பெருமை அடிக்கக்கூடிய ஆணவக்காரர்களை ஒருபோதும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். இந்த ஆயத்தை இறக்கப்பட்ட உடனே நபி, அதாவது சாபித் இப்னு கைஸ் அடுத்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் வயன்ஹான் அல்லாஹு அனில் ஹுயலா, பெருமை அடிக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா தடை செய்கிறான். ஆனால் வஇன்னி இம்ரவுன் உஹிப்புல் ஜமால், நான் ட்ரெஸ் அழகா இருக்கணும், என்னுடைய செருப்பு அழகா இருக்கணும், நான் என்னை அலங்கரிச்சுக்கிறணும், அப்போ நான் ரொம்ப டீசெண்டா இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அப்போ நான் அழகை விரும்புகிறேன் என்றால் நான் பெருமையை விரும்புகிறேன் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னால சொல்றாங்க, வயன்ஹான் அல்லாஹு அன் நர்ஃபஅ அஸ்வாத்தனா ஃபௌக ஸௌதி வ அன ரஜுலுன் ரஃபீஉ ஸௌத். யா ரசூலல்லாஹ், தங்களுடைய குரலை விட குரலை உயர்த்தி பேசக்கூடாது என்று அல்லாஹ் தடை உத்தரவு செய்கிறான். ஆனா நானும் எப்பவுமே இயல்பான குரலிலே ஒரு உயர்ந்த குரலுடையவனாக இருக்கிறேன், சத்தம் போட்டு பேசக்கூடிய தன்மை உள்ளவனாக இருக்கிறேன். இதுலயும் நான் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தடையை நான் மீறக்கூடியவனோ என்ற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது. எனவே பயமா இருக்குது, யா ரசூலல்லாஹ், நான் அழிஞ்சு போயிடுவனோ, எனக்கு நாசம் உண்டாயிருமோ என்று எனக்கு பயமா இருக்குது என்று யார் சொல்றது? சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லி காட்டுகிறார். அப்போதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா சாபித்தே அமா தருல்லா அந்த ஈஷ ஹமீதா, நீ புகழோடு வாழ வேண்டும் என்று விரும்பவில்லையா? வத்தகுதுலு ஷஹீதா, இன்னும் ஷஹீதாக்கப்பட்டு கொலை செய்யப்படுவாய் என்பதையும் நீ சொல்ல விரும்பவில்லையா? வத்ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்திலே நீ நுழைவாய் என்பதையும் நீ விரும்பவில்லையா என்று கேட்டார். 3 வகையான நற்செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒண்ணு என்ன, நீங்க வந்து எப்போதுமே கேவலப்படவே மாட்டீங்க, எப்பவுமே புகழோடு தான் இருப்பீங்க, எந்த நிலைமையிலும் இழிவு என்பது உங்களுக்கு ஏற்படாது, புகழுக்குரியவராகத்தான் வாழ்வீர்கள். 1. 2வது, ஷஹீதாகத்தான் இறந்து போவீர்கள். இது 2வது. 3வது, நீங்கள் சொர்க்கத்திலே நுழைவீர்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த 3 அந்த சுப செய்திகளும் சாதாரணமான சுப செய்தியா? மனிதன் எப்போ கேவலமடைவான் என்று தெரியாது, மனிதன் எப்பொழுது புகழ் கிடைக்கும் என்று தெரியாது, மனிதன் எப்பொழுது ஏழ்மை அடைவான் என்று தெரியாது, மனிதன் எப்பொழுது செல்வம் பெறுவான் என்று தெரியாது, எப்போ நோயாளியாகுவான் தெரியாது, எப்போ நல்ல சுகம் கிடைக்கும் தெரியாது. எல்லாமே உறுதிப்படாத விஷயம். எந்த நிலையிலும் நமக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா அதுல கேரண்டி இருக்கா இல்லையா? அல்லாஹ் தஆலா வத்துஇஸ்ஸு மன் தஷா வத்துதில்லு மன் தஷா, நீதான் கண்ணியத்தை கொடுக்கிறாய், நீதான் கேவலத்தை கொடுக்கிறாய் என்று அல்லாஹ்வை பார்த்து சொல்றோம். நிச்சயமா அல்லாஹ் தான் கேவலத்தை கொடுக்குறான், கண்ணியத்தை கொடுக்குறான். நபி சொல்றாங்க உங்களுக்கு கேவலம் உண்டாகாது, கண்ணியமா தான் இருப்பீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா நபியினுடைய நாவின் மூலமாக பேசுறது யாரு? வமா யன்திகு அனில் ஹவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறது அல்லாஹ்வுடைய வஹியை தவிர வேறு இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படிங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை சொல்றாங்க. நிச்சயமா சாபித்தே, அல்லாஹ் உங்களுக்கு கேவலத்தை நாட மாட்டான். அந்த அளவிற்கு நபியினுடைய கேரண்டியான ஒரு வார்த்தைக்கு இந்த சாபித் இப்னு கைஸ் 3 சுப செய்திகளுக்கு உரித்தானவர்களாக இந்த உலகத்திலே ஆனார்கள் என்ற விஷயத்தை பார்க்கிற போது எவ்வளவு அற்புதமான சிறப்புக்குரியவர்கள் என்பதை நாம் விளங்க முடிகிறது. கண்ணியமானவர்களே, ஒரு தடவை இவங்க வந்து சத்தம் போட்டு பேசக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை ஒரு தமீம்
கிளையார்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிளையினர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். பனூ தமீம் கிளையார்கள் நபி அவர்களிடத்திலே வந்து அந்த கிளையார்களுடைய தலைவர் வந்து பேசுறாரு, எங்க கூட்டத்துல இன்னென்ன பெருமைகள் இருக்குது, இந்தந்த வகையில நாங்க உயர்ந்து விளங்குகிறோம், இன்னென்ன சங்கைகள் எங்களுக்கு இருக்குது, இந்தந்த பதவிகள் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் சொல்லி சொல்லி நாங்க உயர்ந்தவங்கன்னு சொல்றார். சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாபித்தே கும், எந்திரிங்க. எந்திரிச்சு ஃபாஜிப், இவர் சொன்னார்ல நம்மளை மட்டும் தாட்டி அவங்கள உயர்த்தி பேசினார்ல, இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? சாபித்தை பார்த்து சொன்னாங்க. சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்திரிச்சாங்க. ஃபஹமிதல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். புகழ்ந்து சொல்லி அதுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க? வாபுல்லாக அந்த மக்களுக்கு முஸ்லிம்களுடைய சிறப்புகளை சொன்னாங்க. ஆனா சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுடைய சிறப்பை சொல்ல சொல்ல நபி அவர்களும் சஹாபாக்களும் அந்த சபையில அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க, எதுவுமே பேசல. இது எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா? நபி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவர்களின் சார்பாக நீ பேசுன்னு ஒரு ஆளை எழுப்பி விடுறாங்கன்னு சொன்னா அவருடைய திறமை, பக்தி, அவருடைய சிறப்பு எப்பேற்பட்ட உயர்வாக இருந்திருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன சொன்னா, உயர்ந்த குரல் மட்டுமல்ல, அதுக்கு தோதுவான ஞானம் இருந்தது. சில பேர்த்த சத்தம் இருக்கும், ஆனா ஒண்ணும் இருக்காது, உள்ளுக்குள்ள விஷயம் இருக்காது. அதாவது நிறைய கூடம் தழும்பாதுன்னு சொல்ற மாதிரி அமைதியா போறவங்க நிறைய பேர்த்த விஷயம் இருக்கும், ஆனா கொடன்னு பேசுறாங்க பாருங்க, விஷயம் இருக்காது, உள்ளுக்குள்ள வெறும் கூடாதான் இருக்கும். இப்ப அந்த வகையில சில பேர் சத்தம் போட்டு பேசுவாங்க, உள்ளுக்குள்ள விஷயம் இருக்காது. மூலம் இருக்கு பாருங்க, கொட்டடிக்கிறோம், உள்ளுக்குள்ள ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்லை, அதனால சத்தம் ரொம்ப வருது. அதனால ரொம்ப எப்ப பார்த்தாலும் ஓட்டவாய் மாதிரி ரொம்ப கொடன்னு ரொம்ப சத்தம் போட்டு பேசினாங்கன்னு சொன்னா உள்ளுக்குள்ள ஒன்றும் விஷயம் இருக்காது. ஆனால் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல விஷயம் இருந்தது, ஞானம் இருந்தது. நபியின் சார்பாக மற்ற மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருந்தது. நபி அவர்களே தேர்ந்தெடுத்து நீங்க பேசுங்க என் சார்பில் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு எந்த அளவிற்கு அற்புதமாக இருந்திருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் ஓதுறத்திலையும் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப பேணுதலானவங்களா இருந்தாங்க. சில நேரங்களில் மதீனா நகரத்தினுடைய பெரியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொல்றாங்க, அலம் தர அன்ன சாபித் இப்னு கைஸ் லம் தஸல் தாருல் பாரிஹத தஸ்ஹரு மசாபிஹு. யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு நைட்டு சாபித் இப்னு கைஸ் வீட்டில் எப்போ பார்த்தாலும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. 2-3 நாளா பார்க்குறோம், சாபித் இப்னு கைஸினுடைய வீட்டில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அணைகிறதே இல்லை. இரவு தொழுகிறா இருந்தா கூட விளக்கு அணைஞ்சித்தான் தொழுவாங்க, ஆனா விளக்கு எரியுது, என்ன விஷயம் தெரியல யார சொல்லலாம். ஆனா அவர்கிட்ட கேட்டா என்ன விஷயம் சொல்ல மாட்டார். நீங்க கொஞ்சம் கேளுங்க, அவர் வீட்டில் ஏதாவது கஷ்டமா பிரச்சனையா, ஏன் விளக்கு நைட்டு ஃபுல்லா எரியுது அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்கள்ட்ட கேட்காமலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபல அல்லஹு கரா சூரத்துல் பக்ரா. அநேகமா நான் நினைக்கிறேன் அப்துல்லா சாபித் இப்னு கைஸ் வந்து அதாவது சூரத்துல் பக்ராவை ஓதி இருப்பாங்க நைட்டு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சாபித்தை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு சாபித்தே ஏன் நைட்டு ஃபுல்லா வீட்டில் விளக்கு எரியுது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, ஊர் பஞ்சாயத்தாங்க இது, வீட்டில் விளக்கெறிகிறது ஊர் பஞ்சாயத்தா? நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் நைட் 2 மணி வரைக்கும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. லைட்டை ஆஃப் பண்ணிட்டா கூட முகத்துக்கிட்ட மட்டும் ஒரு லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அன்னைக்கு ஒரு பையன் வந்து மர்சாக்கு வர்றாரு, தூங்கி விழுவுறாரு. எத்தனை மணிக்குப்பா தூங்குன அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, 4 மணிக்கு தான் தூங்குனேன் அப்படின்ட்டார். 4 மணி வரைக்கும் தூங்காம என்ன செஞ்ச? கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை கேம் விளையாண்டாரா வேற எதுவும் செஞ்சாரா தெரியல, கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். கேம் விளையாண்டா அவங்க அம்மா அத்தாலும் பார்க்க மாட்டாங்களா? நானும் எங்கள் அண்ணனும் ஒரு ரூமில் தூங்குவோம். ஆனால் நான் என்ன செய்வேன், லைட்டை ஆஃப் பண்ணிடுவேன், கதவுக்கு கீழே நான் துணியை வச்சு அடைச்சிடுவேன், வெளிச்சம் தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் நான் கேம் விளையாடுவேன். எவ்வளோ அதாவது வெள்ளை மனசோட ஒரு சொல்றாரு பாருங்க, மறைக்க தெரியல அவருக்கு. ரொம்ப அதாவது ரொம்ப எந்த விதமான மறைவும் இல்லாம களங்கம் இல்லாம சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி தானே ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும்.
ஒவ்வொரு வீடுகளிலும் பிள்ளைகளுடைய கையில பெரிய போன், பெரிய வேற ஏதாவது இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிள்ளைங்க கேம் விளையாடுறாங்க, இன்டர்நெட்ல உலாவுறாங்க. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை நைட்டு ஃபுல்லா தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்துட்டு அடுத்த நாள் பகல்ல தூங்குறாங்க, மதரசாவுக்கு வந்து தூங்குறாங்க. இதை நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆனா சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு வீட்டுல நைட்டு ஃபுல்லா சிமிழ் விளக்கு, சும்மா விளக்கு, நெருப்பு விளக்கு. இந்த விளக்கு எரிஞ்சதை ஊர் பஞ்சாயத்துக்கு கொண்டு வர்றான். அவர் வீட்டுல விளக்கு எரியுது, பிரச்சனையா கொண்டு வரல, வீட்டுல என்ன கஷ்டம்னு தெரியல, நைட்டு ஃபுல்லா விளக்கு எரியுதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப அதுக்கு என்ன வேணும்ல, அது வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஏழ்மை அவங்கள்ட்ட எல்லாம் இருந்தது. அப்படி இருக்கும்போது நைட்டு ஃபுல்லா விளக்கு எரிச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அப்போ முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்ப அது என்னன்னு கொஞ்சம் யார சொல்ல கேளுங்க அப்படிங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாபித் இப்னு கைஸ் நல்ல மனுஷன், அவர் வந்து சூரத்துல் பக்கரா ஓதி இருப்பாரு அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டு கேட்கறாங்க, அவங்க சொல்றாங்க, ஆமா யார சொல்லலாம், கராத்து சூரத்துல் பக்கரா, இன்னைக்கு நைட்டு சூரத்துல் பக்கரா ஓதணும்னு முடிவு பண்ணேன், சூரத்துல் பக்கரா ஓதனேன், லேட் ஆயிடுச்சு, அதான் நைட்டு ஃபுல்லா விளக்கறிச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப குர்ஆன் ஓதுறதுல வந்து நைட்டு ஃபுல்லா ஆனாலும் சரி குர்ஆனை ரொம்ப தர்தீபா ஓதணுங்கிற ஒரு அற்புதமான பழக்கம் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்தது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இவ்வாறு பல சிறப்புகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்லி காட்டினாங்க. அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதியில வரக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமர் ரஜுலு சாபித் இப்னு கைஸ், நிஅமர் ரஜுலு சாபித் இப்னு கைஸ், மனிதர்களிலே மிக நல்ல மனிதராக சாபித் இப்னு கைஸாக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களை மட்டும் சொல்லல, நிஅமர் ரஜுலு அபூபக்கர், நிஅமர் ரஜுலு உமர், நிஅமர் ரஜுலு உஸ்மான், நிஅமர் ரஜுலு முஆத் இப்னு ஜபல், நிஅமர் ரஜுலு இப்படி சொல்லி அதுக்கு பின்னால் கடைசியா நிஅமர் ரஜுலு சாபித் இப்னு கைஸ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 பேரை அல்லது 9 பேரை அல்லது 7 பேரை தேர்ந்தெடுத்து சொல்றாங்க. அதுல ஒரு மனிதரா சாபித் இப்னு கைஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அப்போ இவர்களும் ஒரு தன்னிகரற்ற ஒரு அற்புதமான தனித்தன்மை வாய்ந்த மனிதராக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலமாக தெரிய வருகிறது. இவர்களுடைய தியாகம் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடியது. கண்ணியமானவர்களே, இவர்களுடைய வாழ்க்கை பொதுவா இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும். இந்த இடத்துல சாபித் இப்னு கைஸுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு சொன்னா, நம்மெல்லாம் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் தான் வசியத் செய்ய முடியும். ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் தானே வசியத் செய்ய முடியும். அதாவது நான் வந்து என்ன ஒரு வீடு இங்கே இருக்குது, என்னுடைய பொருள் பேங்க்ல வந்து ஒரு 70,000 வெள்ளி கிடக்குது, நான் வந்து மூத்தா போயிட்டேன்னு சொன்னா ஒரு 10,000 வெள்ளி எடுத்து என்னுடைய சகோதரிக்கு கொடுத்துருங்க, இன்னொரு 10,000 வெள்ளி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கிறது எது வரைக்கும் சொல்ல முடியும்? நம்ம ஹயாத் முடிகிற வரைக்கும் தான். நம்ம ரூஹ் நம்ம விட்டு பிரிகிற வரைக்கும் தான் நம்ம வசியத் செய்ய முடியும். ரூஹ் பிரிஞ்சதுக்கு பின்னால் ஒரு கனவுல வந்து ஒருத்தர் சொல்ற, ஒரு 100 வெள்ளி எடுத்து என் சகோதரிக்கு கொடுத்துருங்களேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்க.